எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் ஒன்று இருக்குது. பணத்தை இழக்காத பணக்காரனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பணக்காரன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் லொஸ்ஸா இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பணக்காரனை கூட உங்களால இந்த உலகத்துல காட்ட முடியாது. ஸோ இப்போ பேசிக்கலி நம்ம லொஸ்ட் ஆகும்போது ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்தவித அவசியமுமே கிடையாது. நாம அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த தப்பை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் எடுத்துக்கலாம். பட் அதே நினைச்சு ரிக்ரெட் பண்ணி நம்ம லொஸ் ஆகிறதுல எந்தவித அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா பேசிக்கா கோடீஸ்வரனா இருக்கிற எல்லாருமே லட்சத்துல லொஸ்ட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி லட்சாதிபதியா இருக்கக்கூடிய எல்லாருமே ஆயிரக்கணக்கில் சரி லொஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லொஸ் அப்படின்னு சொல்றது லெசன் தானே தவிர நாம அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்தவித அவசியமும் கிடையாது. ஆனா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், லொஸ் ஆகிறத ஃபீலிங்கா அவங்களால ரிக்ரெட் பண்ணவே முடியாது. சிம்பிளா லொஸ் அப்படின்னு சொல்றது எல்லா இடத்துலையும் எப்படி வேணும்னாலும் வரலாம். நீங்க கோடியில் உழைக்கும் போது ஆயிரக்கணக்கில் வரக்கூடிய லொஸ் உங்களுக்கு பெருசா விளங்காது. ஆனா லட்சத்துல நீங்க உழைக்கும் போது 1000ல் லொஸ் போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தான் விளங்கும். ஆனா லொஸ் பண்றது அப்படின்னு சொல்றது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்டே பண்ணாம, நான் எந்த ஒரு பணத்தையும் ரிஸ்கே இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்களே தவிர இது எப்படி நான் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா நான் ப்ராஃபிட்டை பார்த்துக்கிறேன் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த இது மேபி சக்சஸ் ஆகலாம் மேபி ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இதை சக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர இதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாதுங்க. ஏன்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க, எலான் மஸ்க் வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைவேட்டா ஒரு கம்பெனி கூட இல்லை, ஸ்பேஸ் ரிலவெண்டான ஒரு கம்பெனி. அவர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் வந்துச்சு, ஆனால் இருந்தாலும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டினாரு. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நீங்க லொஸ் ஆகிறது அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான், அது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஆனால் லொஸ் ஆகாம பாதுகாக்கிறதுன்னு சொல்றது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் லொஸ் ஆகினா நீங்க அதை பத்தி கவலைப்படணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏன்னா நான் கூட லட்சக்கணக்கில் லொஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வந்து கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லி எந்தவித அவசியமும் கிடையாது. ஸ்டில் லேர்னிங்னா நாம அதிலிருந்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த லொஸ் நடக்காம பார்த்துக்கிட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும்.